இன்றைக்கி மசாலா பாவு பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பாவு பன் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதை கட் பண்ணி அந்த பட்டரில் 2 பக்கமும் நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. கடையில் வாங்குறத காட்டிலும் வீட்டில் பண்ணுறது இன்னும் ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு குடமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு குடமிளகாய் சேர்த்தாதாங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேங்க, அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாஜிக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு குடமிளகாய், இது 3ஐயும் தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு ஸ்மாசரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு இருந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற காய்கறியை அப்படியே இதில் சேர்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பாவ் பாஜி மசாலா பவுடர் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த ராஸ்மல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையை மேலே தூவிடுங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு தேவையான அந்த பாஜி மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ பன்னை தொட்டு சாப்பிட்றதுக்காக பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. மீதி இருக்க பாதி மசாலாவில் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இதில் உங்களுக்கு எத்தனை பன்னு தேவையோ அதை ஏற்கனவே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் அப்படியே மசாலாவில் 2 பக்கம் பரட்டி எடுத்துருங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.